காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப்ஸ்னாலே எப்போவுமே காம்ப்ரமைசஸ் இருக்கும். சிங்கிள் ஹேண்ட் யூஸ் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபோன் வேணுமா, பேட்ரி சின்னதாகும். ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, தெர்மல்ஸ் அடி வாங்கும். டெலஃபோட்டோ கேமரா வேணுமா, யூஸ்வலாக அது பெரிய விலை அதிகமான ஃபோன்ஸில் மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் சில நேரம் இந்த ட்ரெண்டை உடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் லான்ச் ஆகும். விவோ அதை தான் இங்கே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க X300 FEல. இது ஒரு ப்ராப்பரான காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப். இதில் குவால்காமோட லேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 இருக்குது. ஒரு டெடிகேட்டட் டெலஃபோட்டோ கேமரா, IP68 IP69 ரேட்டிங், வயர்லெஸ் சார்ஜிங், எப்படியோ உள்ள ஒரு மேசிவ் பேட்டரியும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோ இங்கே யூஸ்வலான காம்ப்ரமைசஸ் இல்லாத ஒரு காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் பில்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ அந்த கேள்விக்கு தான் விடையை இந்த வீடியோவில் தேட போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இது ஆக்சுவலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முடிஞ்சால் பண்ணுங்கள். இந்த X300 FE யூஸ் பண்ண ஆரம்பிக்கல முதல் விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது, கையில் நல்லா ஃபிட் ஆச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கு கூட. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். எல்லா பிராண்ட்ஸுமே சின்ன ஃபோன்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஒன்று இருக்குதுல்ல. விவோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இங்கே திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8 மில்லிமீட்டருக்கு கம்மி, ஒரு 6.31 இன்ச் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்யூனாக இது காம்பேக்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த கிளாஸ் பேக் ஸ்மூத்தாக ஸ்லிப்பரியாக இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணாது. லுக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டேட்டடாக தான் இருக்குது. ஆனால் இந்த 3 கலர்ஸில் எனக்கு இந்த அர்பன் ஆலிவ் பெஸ்ட்டாக பட்டுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த டிசைன் ஃப்ளாட் பேக், ஃப்ளாட் டிஸ்பிளே, ஃப்ளாட் மெட்டல் சைட்ஸ் 2026 ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஆனால் இந்த டிசைன் யூஸ்வலாக எர்கனாமிக்காக இருக்காது. பட் ஃபோன் இவ்வளோ காம்பேக்டாக இருக்கையில் எர்கனாமிக்ஸும் இங்கே நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த கேமரா ஸ்ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ மேலே இருக்கிறதுனால பின்னாடி விரல் இந்த பிளேஸ்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் ஃபுல் வித்தில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஒரு சர்ஃபேஸில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஃபோன் வாபிள் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு ஃபோனை நம்ம டே டு டே யூஸ் பண்ணல அப்ரிஷியேட் பண்ணுவோம். இப்போ ப்ரொடெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சென்சேஷன் கோர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. IP68 IP69 ரேட்டிங்ஸும் இருக்குது. ஸோ டியூரபிலிட்டிக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 190 கிராம் தான் இருக்குது. 6500 mAh பேட்ரி உள்ளே இருக்குங்கிறதுனால இது ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான விஷயம். இப்போ இந்த பேட்ரி இங்கே தான் எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ். ஐ மீன் நல்லா இல்லைன்னுலாம் இல்லை, ஈஸியாக ஒரு நாள் தாங்குச்சு. மாடரேட் டு ஹெவி யூஸில் கூட நான் 10-15 நாள் என்னோடய ப்ரைமரியாக யூஸ் பண்ணேன். ஆனால் என்னோடய மோட்டோரோலா சிக்னேச்சர் ரிவ்யூவில் நான் சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷனுக்கு இது பெஸ்ட் பேட்டரி லைஃப்மே எனக்கு தரல. இப்போ ஷார்ட்டாக சொல்லணுன்னா இந்த சிப், இந்த சைஸ் டிஸ்பிளே, இந்த கெப்பாசிட்டி பேட்ரி, இந்த காம்பினேஷனுக்கு பேட்டரி லைஃப் எக்ஸப்ஷனலாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நல்லா இருக்குது, அவ்வளோதான். மேபி ஃப்யூச்சரில் கொஞ்சம் அப்டேட்ஸோட இந்த நல்லா இருக்குங்கிறத சூப்பராக இருக்குன்னு மாற்றுவாங்களா தெரியாது, அது விவோ தான் சொல்லணும். பட் மாற்றினாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இப்போவும் பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் தாங்கும். சார்ஜிங் ஸ்பீட்ஸ் ஏற்கனவே சூப்பராக தான் இருக்குது. 90 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. 0 to 100 1 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும். அது போக 40 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் இருக்குது. சரி, இப்போ அந்த ஸ்க்ரீனுக்கு வருவோமே. அது இந்த ஃபோனில் இன்னொரு ஒரு மேஜர் ஹைலைட். இது ஒரு 6.31 இன்ச் 1.5K AMOLED பேனல், LTPO டெக்கோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. பெசல்ஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஃபோனும் இவ்வளோ காம்பேக்டாக இருக்கிறதுனால அந்த ஃப்ரண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. HDR கண்டென்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவுட்டோரில் யூஸ் பண்ணலையும் டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரைட்னஸ் பற்றி பேசையில் லோவர் லெவல்ஸில் விவோ 2160 Hz PWM டிமிங் ஆஃபர் பண்ணுறாங்க. OLED ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்பீக்கர்ஸும் இங்கே நல்லா லவுடாக ரிச்சாக இருந்ததுனால இந்த டிஸ்பிளேயோட கம்பைன் பண்ணையில் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸலண்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த பேனல் கடியில் ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பக்காவாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக ரிலையபிளான ஸ்கேனர், ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரி. இப்போ பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே LPDDR5X ரேமோடையும் UFS 4.1 ஸ்டோரேஜோடையும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச். ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஃபோன் எந்த பாயிண்ட்லையும் ஓவர் ஹீட் ஆகலை, நல்லா புஷ் பண்ணாலும். கேமிங்னு வரையில் நீங்கள் எந்த கேம் ரன் பண்ணாலும் மேக்ஸ்ட் அவுட்டாக ரன் ஆகும், பிரச்சனை இல்லை. இப்போ டே டு டே யூஸ்க்கு இது Origin OS 6 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆப்ஸ் டக்குன்னு லான்ச் ஆச்சு. அனிமேஷன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்மூத்தாக இருந்தது. ஹாப்டிக்ஸ் எஸ்பெஷலி ரொம்பவே கிறிஸ்பாக இருந்துச்சு. இப்போ Origin OS 6 ரீசெண்டாக iQOO 15R பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. விவோ 5 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். இப்போ குறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த USB போர்ட். இந்த பட்ஜெட்டில் விவோ USB 2 கொடுத்துருக்காங்கங்கிறது
எனக்கு சரியாக படல. USB 3 கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். எனிவேஸ், இப்போ அடுத்து கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த கேமராஸில் தான் கடைசி ஒரு சில வருஷமாக விவோ ஒரு ஸ்ட்ராங்கான ரெப்யூட்டேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த ஃபோன்லேயும் கண்டினியூ ஆகுது. ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப். சோனியோட 50 மெகா பிக்சல் IMX921 தான் இங்கே ப்ரைமரி. ரிசல்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நிறைய டீட்டெயில், நேச்சுரலான கலர்ஸ், வைடான டைனாமிக் ரேஞ்ச், லோ லைட்டில் கூட இது ரொம்பவே ஒரு கேப்பபிளான கேமரா. அந்த புது ISPயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. 8K வரைக்கும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம். மோஸ்ட்டாக நான் ஷூட் பண்ணது 4K 60 தான். ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக, டீட்டெயில்டாக, அக்யூரேட் கலர்ஸோடு இருந்தது. பை த வே, இப்போ உங்களுக்கு தேவைன்னா இங்கே 4K 120க்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விவோட கேமரா ஆப் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பேக்டாக இருக்குது. கலர் ப்ரொஃபைல்ஸ், ஃபில்டர்ஸ், ஸ்ட்ரீட் மோட், வேரியஸ் டெக்ஸ்சர்ஸோட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து இன்னொரு ஒரு சோனி சென்சர் 50 மெகா பிக்சல் IMX882. இது ஒரு 3x டெலஃபோட்டோ லென்ஸ், திருப்பியும் OIS இருக்கிற டெலஃபோட்டோ லென்ஸோட பேராக இருக்குது. டெலஃபோட்டோ ஷாட்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த ஃபோக்கல் லென்த் பர்டிகுலராக போர்ட்ரேட்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் ரீச் வேணும்னா இந்த X300 FEயோட டெலஃபோட்டோ எக்ஸ்டெண்டரை யூஸ் பண்ண முடியும். ஸோ 200 mm ஈக்குவலன்ட் ஷாட்ஸ் வேணும்னா ஷூட் பண்ணலாம். அடுத்து ஒரு 8 மெகா பிக்சல் ஆம்னிவேஷன் சென்சர். இது ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸோட பேராக இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸோட. இன்ஃபேக்ட் 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலையும் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ் நல்லா ஷார்ப்பாக நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸோடு வந்துச்சு. வீடியோன்னு பார்த்தா 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். கைஸ், நான் யூஸ் பண்ண 10-15 நாளில் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் விவோ X300 FEல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபோனை. ஆனால் எல்லாமே பிடிக்காத விஷயம் ப்ரைஸிங். ஏன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் விவோட X300 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு வருது. ஆனால் அந்த ஃபோன் எங்கே பார்த்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ப்ளஸ் இப்போ ரேம், ஸ்டோரேஜ், காஸ்ட்டு என்ன நந்துன்னு இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கல. அந்த ஃபோன் திருப்பி ஸ்டாக்கில் வருமானு கூட கிளியராக தெரில. பட் ஆனாலும் அதெல்லாம் ஓகே. இவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க, சூப்பர். ரேம், ஸ்டோரேஜ், இண்டஸ்ட்ரியில் என்னென்னமோ நடக்குது, ஓகே. பட் ஆனாலும் ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துருக்கலான்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவல் ஃபோன் அதில் என்ன அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த பாயிண்டில் ப்ரைஸிங் கொஞ்சம் ட்ராப் ஆச்சுனாலோ, இல்லை சுற்றி இருக்கிற காம்படிஷன் எல்லாமே இந்த மாதிரி ரேட் ஏற்றிட்டாங்கனாலோ இந்த ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுதான் விவோ X300 FE பற்றி என்னோட கருத்து. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.